வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் முதல் கட்ட போட்டிகள் முடிவடைந்து விட்டன. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இரண்டாம் கட்ட போட்டி அல்ல. முதல் கட்ட போட்டியிலிருந்து வெளியேறிய பல அணிகளில் சிறந்து விளங்கிய, சிறப்பாக விளையாடிய, திறமை கொண்ட 4 அணிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு சுற்று அமைத்து கொடுக்கிறோம். இந்த மறுவாய்ப்பு சுற்றின் இறுதியில் இன்றைய பகுதியின் முடிவில் 2 சிறந்த அணிகள் தேர்வாகி இரண்டாம் கட்ட போட்டிக்கு மற்ற அணிகளோடு சேர்ந்து செல்வார்கள். இவர்களுக்கு இந்த மறு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்கறதன் மூலம் அவர்கள் இன்னமும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் நம்ம ஊட்டியிருக்கிறோம். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என பார்ப்போம். 4 அணிகளுமே திறமையில் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். அப்படியே போனாலும் இது ஒன்றும் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நம்ம தமிழ் இனத்தின், நம்ம மொழியின் வளமையை இந்த தலைமுறை அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு தங்களை இன்னமும் மெருகேற்றி கொள்ள உற்சாகப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் இது. யார் இதில் பங்கு பெற்றாலும், இதில் வெற்றி பெற்றாலும் வெளியேறினாலும் நமக்கு மனநிலை ஒன்று தான். ஏன்னா இது நம்ம மொழிக்கு கிடைக்கிற பெரிய சிறப்பு. அப்படி இன்றைக்கு 4 அணிகளை இந்த மறுவாய்ப்பு சுற்று பகுதிக்கு நாம் அழைக்கப் போகிறோம். இந்த மறுவாய்ப்பு சுற்று பகுதியில் நாம் அழைக்கும் முதல் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. வணக்கம், என் பேர் வச்சன் கவிதாயினி. நான் சேக்ரட் ஹார்ட் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஹம்சவர்தினி. நான் சர்ச் பார்க் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் தியா பிரபு. நான் 8ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நாங்கள் முதல்ல இந்த போட்டிக்கு வரும்போது இந்த போட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு இல்லாமல் தான் வந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு விளாடும் போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளாட அந்த நர்வஸ்னஸ் போயிடுச்சு. முதல் சுற்றில் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சரியான கணிப்பு இல்லாததுனால நாங்கள் வெளியேறிட்டோம். ஆனால் எங்களுக்கு மறுவாய்ப்பாக கொடுக்கப்பட்ட இந்த வயல் கார்டு சுற்றில் நாங்கள் நல்லா விளையாடி அடுத்த ரவுண்டுக்கு தேர்வாயிருக்கோம். நாங்கள் மிச்ச ரவுண்டையும் நல்லா விளையாடுவோன்ற எதிர்பார்ப்போட விளையாடுவோம். சிறப்பாக விளையாட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது பள்ளி செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரும் SRM பொதுப்பள்ளி. ஹாய், நான் சச்சிதா. நான் SRM பப்ளிக் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹலோ, என் பேர் ஸ்வேதா. நான் SRM பப்ளிக் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் மெர்சின். நான் SRM பொதுப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். இந்த நிகழ்ச்சியில் மேலும் மேலும் இறுதி சுற்று வரை நாங்கள் போன எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வெல்ல வேண்டும் என நாங்களும் வாழ்த்துகிறோம். அமர்ந்திருங்கள். இன்றைய மறுவாய்ப்பு சுற்றின் 3வது அணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியிலிருந்து ஆரஞ்ச் பிரிட்டிஷ் அகாடமி. ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் நிரோஷினி. நான் 12th படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் சிந்தாமணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். உங்கள் பள்ளியையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியிலிருந்து போன்னேரு மேல்நிலைப் பள்ளி. ஹாய், என்னோட பேர் அக்ஷயா சங்கர். நான் போன்னேரு மேல்நிலைப்பள்ளி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. நான் அதில் தான் படிச்சுட்ருக்கேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீகா பார்க்கவன் சிவகுமார். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டம் போன்னேரு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் தனுஸ்ரீ. நான் போன்னேரு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். உங்கள் அணியையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வெற்றி வாய்ப்பை விளிம்பில் தவறவிட்ட 4 திறமை வாய்ந்த அணிகள். சமமான போட்டி, கடுமையான போட்டி. இவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும், தமிழில் சிறக்க வேண்டும் என்பது நமது விருப்பமானாலும் விளையாட்டு என்பது சில விதிமுறைகளுக்கு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வெற்றி சிலருக்கு, வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போவது சிலருக்கு. அந்த முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் நல்ல ஒரு மனப்பான்மையுடன் தமிழில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த இளம் பிள்ளைகளை நாம் வாழ்த்தி நம்முடைய சுற்றுகளை தொடங்குவோம். முதல் சுற்றை விளையாட வரும் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்மை மேல்நிலைப் பள்ளி.
குட்டி பாப்பா பொம்மை மாதிரி அழகாக வந்திருக்க. போன முறை தமிழில் அழகான சொற்களை நீ வந்து கண்டுபிடித்ததெல்லாம் எங்களுக்கு நினைவு இருக்கிறது. இந்த முறையும் சுற்றுகள் எல்லாம் அதே தான். பதற்றப்படாமல் நிதானமாக இதே மலர்ந்த முகத்தோட விடைகளை சொல்லி உன் அணியை நீ வெற்றி சிறக்க செய்ய வேண்டும். தொடங்கலாமா? முதல் சுற்று 3 எழுத்து சொற்கள், 30 நொடிகள், 5 ஊகங்கள். திரையை பார்க்கலாம். குட்டி, குட்டி ஒன்ன மாதிரி. குளம், குளம் 8 மதிப்பெண்கள். முதல் சொல்லிலேயே அசத்திட்ட. இரண்டாவது சொல், திரையை பார்ப்போம். தந்தை, தந்தை தந்து, தந்து, தந்து. அதை திரும்ப சொல்றதுல பயன் இல்லை, ஏன்னா அதே 2 எழுத்துகள் தானே. தனிமை, தனிமை. ஏ அப்பா, இது குட்டி இல்ல. தட்டு, தட்டு. கால வரையறை முடிந்து விட்டது. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தெரியுமா அந்த சொல்? தவறு இல்ல, ரொம்ப எளிமையான சொல் தானே. சரி, மூன்றாவது வாய்ப்பு, இறுதி சொல். அணில், அணில். அம்மா, அம்மா. அருமை. மணி ஒலி மேல் சொன்னதால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அருமைன்னு சொல்லியிருக்கிற, அது என்ன சொல் என்று பார்ப்போம். அருமை அல்ல, இது அடிமை. தெரிந்த சொல்லா? பரவாயில்ல, ஆனால் அழகா முயற்சி பண்ணி மதிப்பெண்கள் எடுத்திருக்க. நீ போய் அமரலாம். முதல் சுற்றில் வரும் அடுத்த அணி எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி. உன் பேர் என்ன சிங்சவ்? மெர்சின், மெர்சிங். மெர்சிங் புதுசா இருக்கு எனக்கு அந்த பேர். சரி, தொடங்கலாமா? 3 எழுத்து சொல். திரையை பாருங்க. முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. இடம், இடம். இவர், இவர். ஏ அப்பா, இனிமை, இனிமை. இன்று, இன்று. நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அதனாலதான் உடனே உன்னால் சொல்ல முடிகிறது. உனக்கு 4 மதிப்பெண்கள் முதல் சொல்லில். இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ணுவோம். மரம், மலர், மலர். மடம், மடம். மழலை, மழலை. பயங்கர பயிற்சி. அது என்ன சொல்லணும் பாரு திரையில. மங்கை. இப்ப மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. திரையை பார்ப்போம். உப்பு, உடல், உடல், உடல். உலகு, உலகு. 6 மதிப்பெண்கள். பரவாயில்ல, உன்னுடைய பொறுப்பை நீ சிறப்பாக செய்தாய். வாழ்த்துகள். நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. தொடங்கலாமா? திரையை பார். 3 எழுத்து சொல்லின் முதல் எழுத்து. நேற்று, நேற்று. நேர்மை, நேர்மை. அருமையான சொல். 8 மதிப்பெண்கள். முதல் வாய்ப்பு அட்டகாசம். இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ண போறோம். திரையை பார். காகம், காகம்.
காப்பு ம்? காப்பு காப்பு கையில் அணிவது. காட்டு காட்டு காட்டு. காட்டு என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ளலாம். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். காற்று. நீ காற்று சொன்னியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீ காட்டுன்னு தெளிவாக சொல்லிட்ட. சரி, இப்போ முதல் சுற்றில் உனக்கு 3வது வாய்ப்பு. திரையை பார்ப்போம். மனம் மனம். மரம் மரம். மத்து மத்து. ஆடாடா, இந்த வாய்ப்பு போயிடுச்சே. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். மகள். எளிமையா இருக்கா? பரவாயில்ல, அழகா முயற்சி செய்த உனக்கு பாராட்டுகள். முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் போன் நேரு மேல்நிலைப்பள்ளி. தொடங்கலாமா? கிழமை கிழமை. உங்க அணியில என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். தெரியலையா? மற்றவர்கள் கிழவி அப்படின்றாங்க. வேற ஏதாவது இருக்கா? கிழம்னு கூட சொல்லலாம். பாப்போம் என்னன்னு. கிழவி தெரிந்த சொல் தானே? சரி, பரவாயில்ல. எல்லாருக்கும் உடனே தோன்றணும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு தோணலாம், சிலருக்கு தோணாம போயிடலாம். நமக்கு நிகழ்ந்த மாதிரி. அடுத்த சொல்லுக்கான முயற்சி. பெரும் பெரும். பெருமை பெருமை. பெற்றுமை 3 எழுத்து சொல் இல்லையா? அது என்ன சொல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்மை. பெண்மை. ஓ, பலருக்கும் இந்த விடை தெரிஞ்சனால அது எளிமையான சொல் என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். 3வது சொல் முயற்சி பண்ணலாமா? தும்பி தும்பி. துள்ளி ஆ? துள்ளி துள்ளி. துள்ளி. சரி. என்ன சொல்லது? துணிவு. பரவாயில்ல, நீங்க போய் அமரலாம். இந்த மறுவாய்ப்பு சுற்றின் முதல் சுற்று முடிவடைகிறது. இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இப்பொழுது 2வது சுற்றை தொடங்க போகிறோம். 4 எழுத்து சொற்கள். இதை கண்டுபிடிக்க முதலாவது வரும் அணி எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி. தொடங்கலாம் நேரடியா. 4 எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. கடிதம் கடிதம். கற்றாழை கற்றாழை. ஏ அப்பா. கற்றல் கற்றல்.
உங்க அணியினர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். கற்பனை. கற்பனை நினைக்கிறீங்களா? நம்ம அக்கா அசத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அக்கா உங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தாங்களா? சரி, அடுத்த சொல்லில் முயன்று பார்ப்போம். இரண்டாவது சொல். வடிவம். வடிவம். வருடம். வருடம். வருத்தம். அது 5 எழுத்து. கனில அக்கா நீங்க சொல்லாதீங்க, அவங்க திங்சாவோ என்ன சொல்றாருன்னு கேட்போம். வரத்தை. வரத்தையா? சரி, என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? வறட்சி. வறட்சி. வறட்சியா? அது இந்த ராவா? சரி, என்ன சொல்ல என்று பார்ப்போம். வரலாறு. யாருமே நினைக்கல. ஆனா யாருமே நினைக்கலன்றதுக்காக இது கடினமான சொல்லா? இல்ல, ரொம்ப எளிமையான சொல் தான். நம்ம பாடமும் கூட. சரி, இறுதி வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். பார்ப்போம். உருவம். உருவம். உயரம். உயரம். உள்ளம். உள்ளம். 6 மதிப்பெண்கள். வாய்ப்பாளர் சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட உனக்கு வாழ்த்துகள். அடுத்த அணி ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. சிறப்பாக விளையாடக்கூடிய இன்னொரு அணி நீங்க. நீ திறமையாக விளையாண்டது எனக்கு நினைவு இருக்கு. இப்போ இந்த சுற்றில் 4 எழுத்து சொல்லி நீ கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. ஆட்டம். 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 ஆட்டம் தான் சொல்லிட்டோம். ஆனந்தம். அது 5 எழுத்து. ஆயிரம். ஆயிரம். ஆலயம். ஆலயம். உங்க பள்ளி, உங்க அணியினர் என்ன நினைக்கிறாங்க? ஆணையம். ஆணையம். ஆகாயம். ஆகாயம். குட்டி சொல்ற ஆகாயம். எது சரியான சொல்? ஆகாயம். ஆணையம் ரொம்ப நல்ல சொல். ஆனா நாங்க எளிமையா தானே கொடுப்போம், அதனால ஆகாயம். அழகா கற்பனை செய்த உங்களுக்கு. திரைய பாருங்க. தீர்த்தம். தீர்த்தம். அது 5 எழுத்து. தீண்டாமை. தீண்டாமை நல்ல சொல். அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். தீர்ப்பு. அடுத்த வாய்ப்பு. விகாரம். விகாரம். அதிகம் பயிற்சி செய்யல நினைக்கிறேன்ல. சரி, என்ன சொல் என்று பார்ப்போம். விடுதலை. சரி, அழகாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்து வரும் அணி போன் நேரு மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? 4 எழுத்து சொல். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. மாநிலம். மாநிலம். மாங்காய். மாங்காய்.
என்ன சொல் என்று பார்ப்போம். மாத்திரை. தெரியும் இல்லையா அந்த சொல்? இருவேறு பொருள்கள் உள்ளன. அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணுவோம். பாருங்க திரைய. காற்றாடி. காற்றாடி. இதுவும் கடுமையாயிடுச்சு போல இருக்க. என்ன சொல் என்று பார்ப்போம். காந்தம். தெரியுமா அந்த சொல்? தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீ படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் இல்லையா, ஆங்கில வழி கல்வி. அதனால் உங்களுக்கு நீங்கள் இது என்னான்னு படிப்பீங்க இங்கிலீஷில்? மேக்னெட். தமிழில் அதுக்கு காந்தம்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட. பரவாயில்ல. அடுத்த வாய்ப்பு. உடல்நிலை. உடல்நிலையா? அது உடல் நிலை 5 எழுத்து. இது 4 எழுத்து சொல். ஒற்றுமை. ஒற்றுமை. 10 மதிப்பெண்கள். அடிச்சா அப்படி அடிக்கணும். இப்போ எவ்வளவு மதிப்பெண்கள் நீ சேகரித்திருக்கிறாய்? 10 ஐயா. பரவாயில்ல, போற நேரத்தில் ஒரு முழுசா 10 அடிச்சுட்டு போற. வாழ்த்துக்கள், நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? ஊடகம். ஊடகம். ஊனகம். ஊனகம். ஊனகம்னு ஒரு சொல் இருக்கா? ஊனம் இருக்கு. கொஞ்சம் கடினமாயிடுச்சோ? அது என்ன சொல்லு? உங்களுக்கு தெரிந்த சொல்லான்னு பார்ப்போம். ரொம்ப இல்லை, முதல் வகுப்புலேயே வந்துடும். தமிழ் அடிப்படையில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல் சொல்லும் பொழுது ஊக்கு ஊஞ்சல் தான் பொதுவாக வரும். அதனால இது தெரிந்த சொல் தான். அடுத்த சொல் பார்க்கலாமா? அடுத்த சொல்லுக்கான முயற்சி. வேளாண்மை. வேளாண்மை. நல்ல சொல். வேதியம். வேதியம். வேற்றுமை. வேற்றுமை. அழகா சொல்றீங்களே, நிறைய சொற்கள். அது என்ன சொல் என்று பாருங்கள். வேடிக்கை. இது எளிமையான சொல்லா? வெடிமையான சொல் தான். மூன்றாவது வாய்ப்பு உங்களுக்கு. கடகம். கடகம். கப்பல். கப்பல். கல்வன். இது இல், இந்த லா இல்லையா? கல்லறை. கல்லறை. நல்ல சொல், அழகான சொல். கல்லூரி. கல்லூரி. 4 மதிப்பெண்கள். நல்ல வேலை, கிளம்புற நேரத்தில் ஒன்று கிடைச்சது இல்லை. வாழ்த்துக்கள், நீங்க அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி இந்த மூன்றாவது சுற்றை தொடங்க போகிறார்கள். நேரடியாக போட்டிக்கு செல்வோம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. அகற்றம். அகற்றம். அடக்கம். அடக்கம்.
8 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. பதற்றம். பதற்றம். 10 மதிப்பெண்கள். மூன்றாவது வாய்ப்பு உங்களுக்கு. இது வரைக்கும் அசத்திட்டு இருக்கிறீங்க. எளிமையா சிந்தி. விடை தெரிந்த பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். என்ன சொல் என்று பார்ப்போம். நான் சொன்னா எங்களை நம்பி நீங்க எளிமையா சிந்திக்க பழகணும். கெட்டவன், கெட்டவள், கெட்டவர் எதோ சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருப்போம். ஆனால் முதல் 2 சொற்களை அழகாக கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்து வரும் அணி போன் நேரு மேல்நிலைப்பள்ளி. ஐந்தெழுத்து சொற்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. ஆரம்பம். ஆரம்பம். ஆலமரம். ஆலமரம். ஆரவாரம். ஆரவாரம். நல்ல யூகம். அருமையான யூகம். எனக்கு தெரிந்து இந்த எழுத்துக்கள் வர மாதிரி எல்லாம் அழகான சொற்களாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஊகத்தை தாண்டி அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ஆர்வமாக இருக்கிறது. ஆத்திரம். ஆத்திரம் இல்ல, இது எளிமையான சொல் தானே? சரி, அடுத்த சொல்லுக்கு போவோம். இப்போ முயற்சி பண்ணுங்க. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. பிடிவாதம். பிடிவாதம். பிடித்தல். பிடித்தல். பிள்ளைகள். என்னம்மா? பிள்ளைகள். பிள்ளைகள்னு மணி மேல சொன்னீங்க, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். பிள்ளைகள் அப்படின்றாங்க. இல்லை, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பிரச்சனை. இது நேரடி தனித்தமிழ் சொல் அல்ல. இருந்தாலும் எல்லாரும் அன்றாடம் நம்ம இதை பயன்படுத்தி கொண்டு இருப்பதால் நானும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அது பார்ப்போமா? மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. குடும்பம். குடும்பம். நல்ல சொல். என்ன சொல்? குறிக்கோள். நல்ல சொல்லா, எளிமையான சொல்லா? பரவாயில்ல, உங்களுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். அடுத்து வருவது சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கு தனிப்பட்ட போட்டியாளராக வந்து விளையாடுவதற்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு. ஏன்னா அடுத்த சுற்று அணி விளையாட்டாயிரும். நீங்கள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று பார்ப்போம். உங்களுக்கான முதல் சொல். முத்தமிழ். முத்தமிழ். 10 மதிப்பெண்கள். நல்ல தொடக்கம். அழகான சொல், அருமையான ஊகம். இரண்டாவது சொல். வகுப்பறை. வகுப்பறை.
முதல் எழுத்து வச்சுட்டு கூட பல சொற்கள் சொல்ல முடியும். குறுக்க ஒரு எழுத்து வந்துட்டா நம்மளை குழப்பி விட்டுரும்ல, எங்கே போய் இணைக்கிறதுனே தெரியாது. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தெரிந்த சொல்லா? சரி, அடுத்த சொல்லுக்கு போவோம். துறைமுகம். துறைமுகம் என்ன சொல், அருமையான சொல். துடைப்பம். துடைப்பம் 8 மதிப்பெண்கள். பரவாயில்லையா, அசத்திட்டீங்க இந்த சுற்றுல. நீங்க மகிழ்வுடன் சென்று அமரலாம். இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் SRM பொதுப்பள்ளி மாணவி. தொடங்கலாமா? இந்த சுற்றை முடித்து வைத்து எல்லா அணிகளுடைய மதிப்பெண் நிலவரத்தையும் எந்த இடத்துல வைக்கணும்னு தீர்மானிக்க போவது நீங்கள். தொடங்கலாமாக்கா? முதல் சொல் உறவினர். உறவினர். உங்க தம்பி தங்கை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமா? உத்தரவு. சிங்சாங் சொல்லிட்டாரு, அது என்னன்னு கேட்போம். உத்தரவு. ரொம்ப எளிமையான சொல் தான்ல. நீ எப்படியாவது கடைசி நேரத்தில் கூட சொல்லிடுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி, அடுத்த சொல்லுக்கு போவோம். புத்தகம். புத்தகம். புகழ்ச்சி. புகழ்ச்சி 8 மதிப்பெண்கள். உங்களுக்கான 3வது வாய்ப்பு. சந்தனம். சந்தனம். சந்தேகம். சந்தேகம் 8 மதிப்பெண்கள். நீங்க பெருமையுடன் சென்று அமரலாம். 3 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற புள்ளிகள் மறுவாய்ப்பு சுற்று பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றின் முடிவில், அதாவது 4வது சுற்றின் முடிவில் எந்த 2 அணிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இவர்களை விட நாம் ஆவலாக இருக்கிறோம். இந்த சுற்றை தொடங்க வரும் அணி பான் நேரு மேல்நிலைப் பள்ளி. பான் நேரு மேல்நிலைப் பள்ளி உங்களுக்கான இந்த மறுவாய்ப்பு சுற்று பகுதியினுடைய இறுதி வாய்ப்பு. இதை திறம்பட பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடங்கலாம். முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். எழுத்தாளர். எழுத்தாளர் 9 மதிப்பெண்கள். 2வது சொல்லில் சில எழுத்துகள் மறைந்திருக்கும். அது என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 30 நொடிகள். திரையை பாருங்க. அத்திப்பழம். அத்திப்பழம் 5 மதிப்பெண்கள். இது இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல கண்டுபிடிச்சிட்டு சந்தேகத்தோட இருந்தீங்களா? ஆனா முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல. 5 மதிப்பெண்கள், ஒன்றும் குறைவில்லை. 3வது சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும். அதற்கான குறிப்பை சொல்லி விடுவேன். எவ்வளவு விரைவாக சொல்கிறீர்களோ அதற்கு ஈடான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவரை சிறப்பு செய்ய உருவாக்கப்படுவது. நினைவு சின்னம். அதை உறக்க சொல்லுங்களேன். நினைவு சின்னம். நினைவு சின்னம் 8 மதிப்பெண்கள். சிறப்பாக விளையாண்டீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்.
இன்றைய பகுதியின் இறுதிச் சுற்றில் விளையாட வரும் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். புளியமரம். புளியமரம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லில் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். என்ன சொல்? எனக்கு பொம்மையை பார்க்க தான் பாவமாக இருந்துச்சு. அதாவது இந்த பக்கமும் பரிதாபமாக பார்க்குறா, இந்த பக்கம். அதுக்கு என்ன பொருள்னா, இது எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் நம்ம அணியேன்னு. இங்கே இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க? வழிப்போக்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு தமிழ் இலக்கண குறிப்பு. இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. 7 மதிப்பெண்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்து வரும் அணி இன்னொரு பலமான அணி, எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி. முதல் சொல் குழம்பிய சொல். திரைப்படம். திரைப்படம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும். இல்லத்தரசி. இல்லத்தரசி. 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சட்ட வரைவு. அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு. 9 மதிப்பெண்கள். மிக சிறப்பான விளையாட்டு. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய மறுவாய்ப்பு பகுதியில் விளையாட வருகிற இறுதி போட்டியாளர் ஆரஞ்ச் பிரிட்டிஷ் அகாடமி. உங்களுடைய மதிப்பெண்கள் இப்போ இருக்கிற நிலையில், இதற்கு முன்னர் விளையாண்ட 2 அணிகளில் ஒருவர் மிக உயரத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு அணி 2வது இடத்தில் இருக்கிறது, சேக்ரட் ஹார்ட் பள்ளி. அவர்களை முந்தி நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் 22 மதிப்பெண்களாவது பெற வேண்டும். 22 பெற்றால் நீங்கள், அதற்கு குறைவாக பெற்றால் அவர்கள். தொடங்கலாமா? முதல் சொல் நெல்லிக்கனி. நெல்லிக்கனி. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. 10 மதிப்பெண்கள். இன்னும் 2 மதிப்பெண்கள் பெற்றால் எடுத்துரும். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். டெஃபினெட்லி. உறுதியாக. உறுதியாக. மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு சான்று. எழுத்திலக்கணம். ஒரு விளையாட்டுல நான் ஏன் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துக்கிட்டே வரேன்னா, அதை ஒட்டி நீங்கள் விளையாடணும். 20 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. 2 எடுத்தால் போதுன்னும் பொழுது ஒரு 4-5 எழுத்துக்களை விடுவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா? அப்போ விட்டுட்டு சில எழுத்துக்களை பார்த்துட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சென்ற முறை அவர் செய்த பிழை இந்த முறை உங்களுடையதாயிடுச்சு. எப்படி விளிம்பில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு இருக்கிறீங்க? அது எந்த அணி செய்திருந்தாலும் எங்களுக்கு வருத்தம் தான். சொல்ல முடியாமல் போனால் அது வேறு. ஆனால் மிக திறமையான சொல்லக்கூடிய அணியாக இருந்து ஒரு வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் வாய்ப்பை இழப்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. மிக திறமையாக நீங்கள் விளையாண்டதற்கு எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சேக்ரட் ஹார்ட் பள்ளி அவங்க 2வது சொல்ல கண்டுபிடிச்சி 2 மதிப்பெண்கள் எடுத்தால் அவங்க தகுதி ஆயிடுவாங்க, நீங்கள் வெளியேற வேண்டி இருக்குன்ற நிலைமை வந்த பொழுது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? போயிடும், அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி எல்லாம் தயாராகிட்டு இருந்தீங்க. வாய்ப்பு எப்படி வருது பாருங்க.
இதை நீங்கள் வென்றதில் மகிழ்வதா, அவர்கள் இழந்ததில் நாங்கள் வருத்தப்படுவதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நீங்கள் எல்லாம் பள்ளி பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி. எல்லாரும் சிறப்பாக விளையாண்டா எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் பங்கு பெற்ற மற்ற அணிகளுக்கும் வாழ்த்துகள். இந்த மறுவாய்ப்பு சுற்றில் பங்கு பெற்ற இந்த 4 பள்ளிகளுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக விளையாடி 2ஆம் கட்ட தேர்வுக்கு செல்பவர்கள் எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி, சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. இந்த மறுவாய்ப்பு சுற்று இதுடன் முடிவடைகிறது.